அன்பு உள்ளங்களே, அருமை தங்கங்களே, ஆரோக்கியம் நல்வாழ்வியல் எளிமை உணவுகளை காண்போம். ஆரோக்கியமாக இருக்க தினம் பாதாம், பிஸ்தா, வால்நட்டு, அத்திப்பழம் என தேவையில்லை. இது எல்லாமே விலை அதிகம். உலர் ப்ரூன்ஸு எனப்படும் ப்ரூன்ஸ் வகை அடைக்கப்பட்ட உணவுகள் ரசாயன கலப்பு உள்ளது, கவனம். வசதி உள்ளோர் அதனை சாப்பிடலாம், ஆனால் அளவாக கை நிறைய அள்ளி சாப்பிடணும் கூடாது, அது நல்லதில்லை. ஒமேகா 3 இந்த பாதாம், வால்நட்டு இதெல்லாம் இருக்குது, உண்மைதான். முந்திரியில் இருக்குது ஒமேகா 6, அதை தான் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒமேகா 3 நல்ல கொழுப்பு, மத்தி மீன், பாறை மீன், ஊசிக்கோலாயன், முரல், காளா மீன், சூரை, நெத்திலி, இறால், கடமா, சொரா புட்டு என இருக்குது. வசதி இருந்தால் வஞ்சிரம் வாழையும் சாப்பிட்லாம். சம்சா விதை சம்சா விதைன்னு சொல்லுவாங்க, சியா விதை, அது இங்கிலீஷில் சியா சீடுன்னு சொல்லுவாங்க. அது 1 டீஸ்பூனு அப்பப்போ உணவில் சேர்த்துக்கிறங்க. ஆனால் குளிர்ச்சி மிகுந்தது, சளி குளிர்ச்சி நிலை இருக்கும்போது சாப்பிடாதீங்க. வெயில் காலத்துக்கு ஏற்றது. கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு இதெல்லாம் பெண்களுக்கு மிகவும் நல்லது. முக்கியமாக மாதவிடாய் காலங்களில் உளுந்தங்களி இதெல்லாம் சாப்பிடுங்க. மாதவிடாய் வரும்போது பெண்களுக்கு இரும்பு சத்து 2 மடங்கு தேவைப்படும். ஒரு நாளைக்கு இந்த அளவுன்னு வச்சுக்கோங்க, அதை விட 2 மடங்கு. கேரட்டு, வெள்ளரிக்காய் தினம் சாப்பிட்லாம். மாங்காய் குளிர்காலத்துக்கு ஏற்றது. உணவு அறிவியல், உணவு சட்டம் என் புத்தகம் பதிவுகள் காண்க. மூலிகை உணவு அளவுகள் ரொம்ப முக்கியம். மூலிகை இருக்குதுன்னு அதிகமாக அளவு சாப்பிடக்கூடாது, அதுவே விஷமாயிடும். ஒமேகா 3 அப்படி தான். நல்ல கொழுப்பு அதிகமாக எடுத்து கெட்ட கொழுப்பாக மாறிடும். அடிக்கடி தலைவலி, உடம்பு வலி என மாத்திரை சாப்பிடாதீங்க. அதிகமாக மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா கிட்னியில் பிரச்சனை வரும். தலைவலி, உடம்பு வலின்னு தலைவலி வந்தால் கருப்பட்டி லேசாக எலுமிச்சை கலந்து சாப்பிடுங்க. முடிஞ்சால் வேக்ஸ் இல்லாத ஆப்பிள் 1 சாப்பிடுங்க. உடல் வலி வந்துச்சுன்னா காய்கறி சூப்பு, கேரட்டு சூப்பு, பீன்ஸு, வெள்ளரிக்காய், சோயா, பழச்சாறு உடல் ஏற்றவாறு எடுத்துக்கொள்ளுங்க. மசாலா பொரி, மசாலா சுண்டல், வேர்க்கடலை, உடைச்ச கடலை, சோயா சுண்டல், கொண்டக்கடலை வறுத்து வச்சு உணவு பாத்திரத்தில் காற்று போகாமல் அடைச்சி வச்சிங்கன்னா சீக்கிரம் கெடாது, நாள் வச்சு சாப்பிடலாம். மசாலா தக்காளி வதக்கிய கொண்டக்கடலை, பட்டாணி சுண்டல் இதெல்லாம் எளிமையான உணவுகள், அதிக விலை கிடையாது. சாப்பிட்ட பிறகு 1/2 மணி நேரம் கழித்து தண்ணி குடிங்க. சாப்பிடும் முன்பு குடிக்கக்கூடாது, சாப்பிடும்போதும் கூடாது. 32 தடவை உணவை மென்று தின்க. அது 22 தடவையிலேயே கரைஞ்சிருது, என்ன தான் கறி உணவாக இருந்தாலும். அப்புறம் 30 தடவை வெறும் பல்ல தான் நம்ம மென்னுக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி பல தவறான உருட்டல்கள், பொய்கள் ஆரோக்கியம் எனும் பேரில் இணையங்களில் பதிவுகளில் வருது. அதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க, அது உண்மை இல்லை. தண்ணி குடிக்கணும்னு எண்ணம் வந்துச்சுன்னா குடிங்க. இயற்கை உபாதைகள் வரும்போது அடக்கக்கூடாது போன்றதே உணவு எண்ணம் கூட, அதுதான் இயற்கை. உணவு விரதம் சில பேர் சில மணி நேரம்னு இருக்கிறாங்க. உடம்பில் ஆட்டோஃபேஜி எனும் உடல் ஆற்றல் ஹார்மோன் சுரப்பு குடல் நன்மை என இது சொல்லப்படுது. ஆனால் இது அனைவருக்கும் இந்த விரதம் ஏற்றதல்ல. இதனை விட எளியது உடல் எடை உடற்பயிற்சிகள், வெயிட் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க இல்லையா, தம்பிள்ஸ் வச்சு பண்ணுறது, அதை மாதிரி. அதை உடல் ஏற்ப உங்கள் நிலைமை ஏற்ப பண்ணுங்கள். அதிகமாக வெயிட்டும் தூக்கக்கூடாது, அளவு அவசியம். இதை நான் நடிகர் ஆர்னால்டும் இதை பற்றி பேட்டி கொடுத்துருக்கிறாரு யூடியூப்பில். அனைத்து காய்கறி சாப்பிடுங்க. கோதுமை, அரிசி உணவு குறைவாக சாப்பிடுங்க. சிறுதானியங்கள் அப்பப்போ சாப்பிடுங்க, அது நல்லது. கருவேப்பிலை சாப்பிட பிடிக்கலன்னா தூக்கி போடாதீங்க.
அதை இனிமேல் கருவேப்பிலை செய்யும்போதே அதை பொடியாக்கி இல்லை நறுக்கி இல்லை உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குழம்புலையோ அப்படி சாப்பிடுங்க. அது சத்து சேரும். புதினா கொத்தமல்லி சுண்டலும் நல்லது. நல்ல புத்தகங்கள், முன்னேறிய நாடுகள் வரலாறு, நல்ல தலைவர்கள், புரட்சி வரலாறுகள், ரஷ்யா, சீனா, கியூபா, ஃப்ரான்ஸு, அமெரிக்கா என முன்னேறிய தேசங்கள் வரலாறு படிங்க. புரட்சிகர எண்ணத்தை வளர்த்துக்கிறங்க. மூட நம்பிக்கையில் நம்பாதீங்க. முற்போக்காக இருக்க பழகுங்க. நன்றி. ஆரோக்கியமே சிறந்த நண்பன். அன்பன்.